12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை முற்றிலும் தடுக்கும் வகையில் இந்த ஆண்டு கூடுதலாக 2 புதிய உத்தரவுகளை அரசு தேர்வுத்துறை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல் தருகிறார் எமது மூத்த செய்தியாளர் சங்கரன். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வரும் மார்ச் 4ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 1ஆம் தேதி வரையிலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 15ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 14ஆம் தேதி வரையும் நடக்கின்றன. இதற்கான ஏற்பாடுகளை தேர்வுத்துறை செய்து வருகிறது. அதாவது தேர்வு மையங்களை அமைப்பது, பறக்கும் படையில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களை தேர்வு செய்வது, தேர்வு பணியில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களை தேர்வு செய்வது என பல்வேறு பணிகளை செய்து வருகிறது. இதற்கிடையே ஒவ்வொரு ஆண்டும் தேர்வுகளில் எந்தவிதமான முறைகேடும் நடக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதையும் மீறி ஆங்காங்கே எங்கேயாவது ஒரு இடங்களில் தேர்வு முறைகேடுகள் முளைத்துவிடுகின்றன. அதன்படி கடந்த ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர்கள் வாட்ஸ்அப்பில் கேள்விகளை புகைப்படம் எடுத்து வெளியே உள்ள ஆசிரியர்களுக்கு அனுப்பி முறைகேட்டில் ஈடுபட்டது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுபோன்ற முறைகேட்டை இந்த ஆண்டு தடுக்கும் வகையில் ஒரு புதிய நடவடிக்கையை தேர்வுத்துறை எடுத்துள்ளது. அதன்படி தேர்வு பணியில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் மொபைல் போன்களை வகுப்பறைக்குள், அதாவது தேர்வு அறைக்குள் எடுத்துச் செல்ல தடை விதித்துள்ளது. தேர்வு அறைக்குள் செல்வதற்கு முன்பு மொபைல் போன்களை சுவிட்ச் ஆஃப் செய்து மையத்தினுடைய முதன்மை கண்காணிப்பாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும், அதையும் மீறி தேர்வு அறைக்குள் மொபைல் போன்களை எடுத்துச் சென்றால் அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ளது. இரண்டாவதாக, சில தனியார் பள்ளிகள் தங்களுடைய மாணவர்கள் 200க்கு 200 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக தவறான முறையில் அவர்களை வழிநடத்துவதாகவும் தேர்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. அதாவது இந்த பொதுத் தேர்வில் அதிகபட்ச மதிப்பெண்கள் பெறாத பட்சத்தில் எழுதிய விடைகளை அனைத்தையும் அடித்துவிட்டு வந்துவிடுமாறு முன்கூட்டியே மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகங்கள் அறிவுறுத்துவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பொதுத் தேர்வுக்கு பின் ஜூன் மாதம் நடைபெறும் சிறப்பு தேர்வில் கேள்விகள் சற்று எளிதாக இருக்கும் என்பதால் அதில் அதிகபட்ச மதிப்பெண்களை பெறலாம் என்பதும், அதன்படி அவர்கள் அந்த முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் தேர்வுத்துறை அதிகாரிகளுடைய விசாரணையில் கண்டுபிடித்துள்ளனர். எனவே இந்த வகை முறைகேட்டை தடுப்பதற்கு ஒரு புதிய நடவடிக்கையை தேர்வுத்துறை எடுத்துள்ளது. அதாவது மாணவர்கள் எழுதிய விடைகள் அனைத்தையும் அடித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் அடுத்து வரக்கூடிய 2 தேர்வுகளுக்கு தேர்வு எழுத தடை விதிக்கப்படும். அதாவது வரக்கூடிய மார்ச், ஏப்ரல் மாதங்களில் இதுபோன்ற முறைகேட்டில் எழுதிய விடைகளை அனைத்தும் மாணவர்கள் அடித்து விட்டது தெரிய வந்தால் அவர்கள் வரக்கூடிய அக்டோபர் மாதம் நடைபெறக்கூடிய தனித்தேர்வு மற்றும் அடுத்த ஆண்டு மார்ச், ஏப்ரலில் நடக்கூடிய தேர்வுகளில் பங்கேற்க தடை விதிக்கப்படும். இதுபோன்ற தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் இந்த ஆண்டு முழுமையாக தேர்வு முறைகேடுகளை தடுக்க முடியும் என தேர்வுத்துறை எதிர்பார்க்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் சங்கரன்.